லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். படவே இல்லையேப்பா. ஏதாவது பேசிட்டுக்கலாம்பா. போதும்பா. ஐயோ, வேட்டைக்கு போன கருப்புசாமி மாதிரி ஆக்ரோஷமா இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் நான் வம்பு பண்ணுவேனா பாஸ்? என்னதான் இருந்தாலும் சகல, பொண்டாட்டி மேல 1000 கோபம் இருந்தாலும் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனதும் சட்டையை மடிச்சு விட்டு களத்துல இறங்கி பந்தாடிட்டீங்களே. எங்களாலதான் பார்க்க முடியாம மிஸ் பண்ணிட்டோம். பொண்டாட்டிக்கு ஒரு கஷ்டம்னதும் தனியா நின்னு போராடுறது வழக்கம் தானே. எப்ப பாத்திப்பா, ரஜினிக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ விட்டு கொடுப்பியா? இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணுதான்ப்பா. அடேங்கப்பா, நீங்க மட்டும் என்ன, உங்க பொண்டாட்டி டெய்லர் ஆனதும் பட்டாப்பட்டியை தைக்க சொல்லி முதல் கஸ்டமரா அவங்க கஷ்டத்தை துடைக்க போனீங்களாமே. ஆமாமா, பட்டாப்பட்டி கஸ்டமர். அட சும்மா அண்ணா, சும்மா இருங்கண்ணே. சரி 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 சரி. ஏன் பாஸ், இவ்ளோ பாசா இருக்கு ராதிகா மேல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டையெல்லாம்? பேசாம அவ கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. என்ன பார்த்திபா, உனக்கு தெரியாதா நான் அவன் மேல கோவத்துல இருக்கேன். அவ திருந்தணும்னு தான் டைம் கொடுத்துட்டு இருக்க. என்னைக்கா இருந்தாலும் அவதான் என் பொண்டாட்டி. என் வாழ்க்கை அவ கூட தான். சகல, நீ கொடுத்த டைம் ஒர்க் ஆகுறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க அவளுக்காக சண்டை போட்டிருக்கீங்கன்னு இப்ப அவ கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்க மாட்டாளா என்ன? அவ புரிஞ்சுட்டு வந்தா பார்க்கலான்னு. அண்ணா, அரவிந்த், சொல்லு. ரொம்ப அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்லை, லேசாதான். அவன் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் முரளி கிட்ட கூட சொல்லி தான் வச்சிருந்தேன். ஓ, என்கிட்ட சொல்லணும்னு தோணல? இல்ல அரவிந்த், அது உனக்கு ஒன்றும் இல்லையே. ஹாஸ்பிட்டல் போகணுமா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. நான் உங்களுக்கு தான் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். வேணாம், பார்த்திபா மருந்து போட்டு விட்டான். அரவிந்த், என்ன? நாம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? நிஜமாதான் கேக்குறேன். பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையில நம்ம குழந்தை கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல அரவிந்த். எனக்கு ஓகே தான் ராதிகா. நீ வந்தா நான் தாராளமா கூட்டு போறேன். உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். புரியுது அரவிந்த். ஆனா என்ன, திரும்ப ஏதாவது கண்டிஷன் போட போறியா? அதான் வீடை விற்க வேணாம் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல. நான் உங்க கூட வரேன். உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா, உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன். ராதிகா. ஆமா, ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன? அங்க போய் நாம நம்ம லைஃப பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அதுக்கப்புறம் நீங்க ரஜினி கிட்ட பேசக்கூடாதுங்க. அவளுக்கும் உங்களுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. என்ன ராதிகா? ஆஹா, இல்ல, நான் தப்பா சொல்லல அரவிந்த். ஒரு ஃப்ரெண்டா கூட அவ உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அவளுக்கு நீங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம்.
ஸோ இப்போவும் டார்கெட் ரஜினி தான். என்னோட சந்தோஷமா வாழணுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் இல்லை. நான் ஒன்றும் தினமும் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா தூங்குனியான்னு நல விசாரிக்க போறதில்ல. அதெல்லாம் ரஜினியை பார்த்துக்க பார்த்திபன் இருக்கான். அவன் தான் ஃபாரின் போக போறானே அரவிந்த். அதுக்கப்புறம் அவ எதுனாலும் உங்ககிட்ட தானே வந்து நிப்பா. அதை பத்தி நீ நானும் பேச வேண்டியதில்லை, அது அவங்க பிரச்சனை. ஆனா பார்த்திபன் இருந்தாலும் இல்லைனாலும் உதவின்னு வந்து ரஜினி கேட்டா நான் நிச்சயமா அவளுக்காக செய்வேன். ஒரு ஃப்ரெண்டா அவ கூட எப்பவும் நான் இருப்பேன். அப்போ அவளை விட்டு வர மாட்டீங்க. ஏய், அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தானே. அவ கஷ்டப்பட்டா மட்டும் ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ற? அவ மட்டும் இல்லைன்னா நீ இப்படி என்கிட்ட கேட்குற உரிமை உனக்கு இருந்திருக்குமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா பேசு. இந்த பார், என் முடிவு மாறாது. சொல்லு ரஜினி. அரவிந்த், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நானும் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன். ராதிகா தான் நீ கேட்ட மாதிரியே உன் கூட வந்து வாழ தயாரா இருக்கால. அப்புறம் நீயே இவ்ளோ பிடிவாதமா இருக்க? அவ என் கூட வந்து வாழ்றதுக்கு என்ன கண்டிஷன் போட்டான்னு தெரியுமா? உன் கூட பேசக்கூடாது, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்ணுன்னா அப்படிதானே கேப்பா. பாஸ், ராதிகா இப்படி கண்டிஷன் போட்டிருக்கான்னு சந்தோஷப்படுங்க. கோவப்பட்டு தப்பு பண்றவ தான் ராதிகா. அவளோட மறுபக்கம் இது. அவளுக்கு உங்க மேல அவ்வளோ லவ். அவ என்ன லவ் பண்றான்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தடவை கூடவா நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன்னு அவளுக்கு புரிஞ்சிருக்காது. சரி, அதெல்லாம் கூட விடு. நீ அவ அக்கா தானே. அவ பிறந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டு தானே இருக்கா. உன்னை பத்தி அவளுக்கு தெரியாதா? இதெல்லாம் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் அரவிந்த். நான் அவ அக்காங்கிறதெல்லாம் மறந்துட்டு நினைச்சு பாரு. கல்யாணத்துக்கு முன்னால விரும்பின ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இப்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது வைஃபுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் தானே கொடுக்கும். அதே ஃபீல் தான் ராதிகாக்கு. அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம் பாஸ், ரஜினி சொல்றது கரெக்ட் தானே. இப்ப அவளுக்கு பிரச்சனையே நீங்க அவ பக்கத்துல இல்லங்கிறதா. அதை நீங்க தானே சரி பண்ணணும். நீங்க உங்க ஒய்ஃப் குழந்தைய பாருங்க. ஒய்ஃபுங்கிற உலகத்துல எல்லா உறவையும் விட அது ரொம்ப ஸ்பெஷல் தானே. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்க ஒய்ஃப் கூட நிக்கணும். அதை தானே ராதிகாவும் விரும்புறா. ஓ, அப்படி ஒய்ஃப் தான் உலகத்திலே ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், அப்படிதானே பார்த்திபா? ஆமாம் பாஸ், 100%. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவுல 1000 பிரச்சனை வந்தாலும் பேசி சரி பண்ணணும். எப்பவும் கூட இருக்கணும் பாஸ். ஓஹோ, அப்ப இந்த ரூல்ஸ் அட்வைஸ் எல்லாம் எனக்கும் ராதிகாக்கு மட்டும்தானா? ரஜினி பார்த்திபனுக்கு பொருந்தாதா? பாஸ், இங்க பாரு பார்த்திபா, ஒய்ஃபை விட்டு கொடுத்துறாத. எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு போயிடாதன்னு சொல்றல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ரஜினியை விட்டு ஃபாரினுக்கு போலாம், நான் ராதிகா விட்டு என் வீட்டுக்கு போக கூடாதா? இல்ல பாஸ், எங்க பிரச்சனை வேற, உங்க பிரச்சனை வேற பாஸ். இந்த பாரு பார்த்திபா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ சொன்ன எல்லாமே புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு அடிப்படையான பாயிண்ட்ஸ் தான். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சகல. நீங்க சொல்றதான் கரெக்ட். பார்த்திபா, சகல கேட்கறது நியாயம் தானே? இங்க பாருங்க, நம்ம பேச வந்த விஷயம் வேற. இப்ப அது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க 3 பேரும் என்ன வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்றது எனக்கு பிடிக்கல. ரஜினி, உன்கிட்ட பேசக்கூடாது, உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷன் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் போகவே மாட்டேன். பார்த்திபா, ரஜினி உன்னை நேசிச்சா, நேசிக்கிறா. உனக்காக மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு விலகி நிக்கிறா. இருந்தும் அவளை விட்டு நீ விலகி போறதுக்கு ரெடியா இருக்க. இப்ப நீ சொல்லு, நான் என்ன செய்யணும்? சகல, என்னையும் சேர்த்திக்கங்க.
இன்னைக்கு இந்த ராதிகா போட்ட கண்டிஷனை நாளைக்கு என் பொண்டாட்டியும் போட்டான்னா ரஜினிக்கு யார் இருப்பாங்க? ஏன்னா நீங்களும் அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? நான் போகல, இங்கேயே இருக்கேன், ரஜினி கூடயே இருக்கேன், அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லு. நான் ராதிகா சொன்ன கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். நீ இவளை விட்டுட்டு போறேன்னு தெரிஞ்சுதான் ராதிகா இந்த கண்டிஷனே போட்டிருக்க. அது புரியாம நீங்க ரெண்டு பேரும் பொசசிவ்னஸ் லவ்னு பேசிட்டு இருக்கீங்க. சகலதான் கேட்கறாருல்ல, சொல்லு பார்த்திபா. நான் ஃபாரினுக்கெல்லாம் போகல, இங்கேயே இருக்கேன்னு சொல்லு. சொல்லு பார்த்திபா. அரவிந்த், நீ ராதிகா கூட வாழ்ற வழியை பாரு. அதை சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். என்ன காரணமா வச்சு நீ உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். அதே மாதிரி இதையே சாக்கா வச்சு பார்த்திபனை எமோஷனலா மிரட்டி அவனை இங்க இருக்க வைக்கவும் வேண்டாம். உனக்கு ஓன் லைஃப், ஓன் பொண்டாட்டி, ஓன் குழந்தை தான் முக்கியம். தயவு செஞ்சு போய் அவங்கள பாரு. எங்க லைஃப் நாங்க பாத்துக்கிறோம். ரஜினி, நீ இவ்வளவு பேசுறல்ல, நானும் பேசுறேன். ஆனா இவன் வாயில இருந்து இருக்கேன்னு ஒரு வார்த்தை வருதா பாரு. பார்த்திபா, பார்த்திபா, என்ன பாத்தீங்களா? இவனுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. பார்த்திபா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை போல இருக்கு. பார்த்திபா, இவங்க எல்லாருமே உன்னை குற்றவாளி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ கில்ட் ஆகாத. இங்க பாரு, யார் சொல்றத எதையுமே கேட்காத, மனசை போட்டு குழப்பிக்காத. உனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய். அதே எப்படி? ஒரு கேள்வி கேட்டா ஆமா இல்லன்னு பதில் சொல்லணும்ல. சொல்லணும்ல, சொல்லித்தானே ஆகணும். அப்பதானே தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியும். ஏப்பா, நாங்க கேள்வி கேட்டா எங்களுக்கு பதில் சொல்லாம அவளையே பாத்துக்கிட்டு இருக்க. என்ன சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? கடைசி வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன்னு சொல்லணுமா? அதை தானே எதிர்பார்க்குறீங்க? சரி, நீங்க அதை தான் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அவங்களும் அதான் எதிர்பார்க்குறாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? ஏய், நீ என்னப்பா புதுசா அடுத்த கதையை ஆரம்பிக்கிற? என்னமோ நீ ரஜினியை பிரியறது ரஜினிக்காகத்தான் சொல்ற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு நினைச்சேன், போதுமா? ஆனா பிரியணும்னு முடிவு பண்ணது அவதான். என்ன? நான் முடிவெடுத்தனா? என்ன சொல்ற? புரியல. என்னங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல? ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா டைவர்ஸ் பேப்பர். ஆமாங்க, நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்கல்ல? ஆமா, நீ இந்த டைவர்ஸ் பேப்பரை ஒரு கவர்ல போட்டு
உங்களுக்கு இது சர்ப்ரைஸ் நீ தானே கொடுத்துட்டு போன. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பனா? இந்த கவரை நீ தானே கொண்டு வந்த. ஆமா. பாருங்க, நீ தானே கொடுத்துட்டு போன. ஆமா. அந்த கவர்ல இருந்தது இதுதான். ஏங்க, நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எடுத்த குரூப் போட்டோவை உங்க ஸ்கூலுக்கு போய் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேங்க. அதை தான் இந்த கவர்ல வச்சு கொடுத்தேன். அண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்கண்ணா. ஆமாமா, நாங்க கூட பார்த்தோமே. சகல சொல்லுங்க சகல. ரஜினி என்கிட்ட காட்டிட்டு தான் அந்த போட்டோவை இந்த கவர்ல போட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க வந்தான். ராதிகா அக்கா இரு, இப்போதான் நம்ம அமைதியா இருக்கணும். அப்போ இது எங்க இருந்து வந்துச்சு? நீ தானே முதல்ல கையெழுத்து போட்டிருக்க. ஏங்க, இது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? நல்லா பாருங்க. அனிதா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணப்போ கோர்ட்ல நான் சைன் பண்ணது இது. அதுல நீங்க அப்போ சைன் பண்ணல, ஆனா இப்போ பண்ணிருக்கீங்க. சரி, இந்த பேப்பர் இப்படி அந்த கவருக்குள்ள வந்துச்சு? கால் முளைச்சு வந்துச்சா என்ன? சரிங்க, நான் தான் அந்த கவருக்குள்ள வச்சனே இருக்கட்டும். அன்னைக்கு எனக்கு கால் பண்ணி எதுக்கு அப்படி பேசுனீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஃபியூச்சரை யோசிச்சு தான் டைவர்ஸ் முடிவெடுத்தேன்னு சொன்னீங்களே. நானா? நான் இப்போ உனக்கு கால் பண்ணி பேசினேன். என்னங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு நானா நானான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நீ தான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க பாத்திமா. என்ன இது? புக்கு இங்க பாரு பார்த்திபா, சத்தியமா நான் உனக்கு கால் பண்ணவே ரஜினி ஒரு நிமிஷம். பாத்திபா, இந்த டைவர்ஸ் பேப்பரை நீ இந்த கவருக்குள்ள வைக்கலல்ல? இல்ல பாஸ். ரஜினி, நீ பார்த்திபன் கிட்ட போன்ல டைவர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லல, அப்படிதானே? நான் அப்படிலாம் பேசவே இல்லை. அப்போ இதை யார் செஞ்சதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்றீங்க? சொல்லுங்க. பாஸ், பாடி. சொல்லுடி, நீதானே? நீதானடி? நானா? அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டுக்கிட்டா அதுக்கு என்கிட்ட வந்து பொய் சொன்ன மூன்று முகரெல்லாம் பேத்துரு. சும்மா இரு ரஜினி. சொல்லுடி, பார்த்திபன் கொடுத்த கவர்ல போட்டோவை மாத்தி டைவர்ஸ் பேப்பர் வச்சது, ரஜினி போன்ல இருந்து பார்த்திபன் போனுக்கு கால் பண்ணி ரஜினி மாதிரி பேசுனது எல்லாமே நீதானே? சொல்லுடி. சொல்லல, இப்ப கொன்னுடு. பார்த்திபா, இந்த வீட்ல இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இவதான். இவகிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லுடி. நிறுத்த அரவிந்த், நான் தான். அவ இல்ல, நான் தான். டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி இந்த கவர்ல வச்சது, பார்த்திபன் கிட்ட போன்ல பேசுனது எல்லாமே நான் தான்.
என்ன ரஜினி, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நான் அதை பண்ணலன்னு ஸ்ட்ராங்கா சொன்ன, இப்ப நீ மாத்தி பேசுற? ஐயோ மாமா, இப்ப நான் மாத்தி பேசல, அப்ப பேசினதுதான் போய். ரஜினி, நான் தான் எல்லாமே செஞ்சேன். சொல்லாம சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு வேற யாருக்கும் எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? ரஜினி, ஆமா பார்த்திபா, நான் தான் டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ என்னை விட்டு ஃபாரின் போறதை விட பிரிஞ்சே போயிடலாம் தான் அப்படி பண்ண. ரதிகா